அப்ப இந்த வருஷம் ஆண்டவர் பணத்தில் மட்டுமல்ல, கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு பெருக்கத்தை கொடுப்பார். அதுதான் தேவ திட்டம். ஆமென். பணத்தை கொடுத்துட்டு நீ உன்னை இஷ்டப்படி அனுபவிப்பா, உலகத்தில் இரு, அதை பண்ணு இதை பண்ணு சொல்றது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் ஏன் பெருக பண்ணுகிறார்? அவருக்காக வாழும்படி பெருக பண்ணுகிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறேன் சொல்ல முடியாது. 2026 கூட இயேசு வரலாம். ஆமென். அப்படி வந்தா சந்தோஷம் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். இப்பதான் பாச ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்பவே வந்தா என்ன பண்றது அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அவர் வந்துட்டாருன்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு என்னது? நம்முடைய மணவாளன் இயேசுவை சந்திப்பது, அவரோடு வாழ்வது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக இந்த காலை நேரத்திலே நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். ஏனோக்கு, வாசிங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். இது ஒரு நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அப்ப இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு நடக்கிற, தேவ பிரசன்னத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யாரோடு நடக்கிற அனுபவம் இருக்கணும்? அந்த ருசி இருக்கணும். தேவ சமூகத்தை அனுபவிக்கிற, கர்த்தரை அனுபவிக்கிற, தேவனோடு நடக்கிற, தேவன் பேசுகிற, தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஒரு அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாய் ஒரு நாள் வரும், அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். எங்க எடுத்துக்கொள்வார்? ஆண்டவர் ஒரு பொழுதும் அப்படிப்பட்டவர்களை தேவன் கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு வரும் பொழுது நல்ல கவனிங்க, சபையில இருந்தும் கடவுளை விட்டு தூரமா இருக்கலாம், ஊழியத்தில் இருந்தும் தேவ சமூகத்தை விட்டு தூரமா இருக்கலாம், ஒரு பாஸ்டரா இருந்தும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக இருக்கலாம். இது பிசாசுடைய ஒரு தந்திரம். காலாகாலமாய் சபையில் இருக்கிறேன், தேவனோடு நடக்காத அனுபவம் இருக்கிறது, தேவனோடு சஞ்சரிக்காத, தேவனோடு நேரம் செலவழிக்காத வாழ்க்கை இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது, தலைமைத்துவங்கள் இருக்கிறது. சபையில் ஒரு லீடரா இருக்கிறேன், அதனால நான் கடவுளோட சஞ்சரிக்கிறேன் இல்ல. லீடரா இருந்து கொண்டே தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் இருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்திலே அழைக்கிறார், இந்த காலை நேரத்திலே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு ஒரு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தம், அதிகாலையில் தேவ முகத்தை தேடுகிற, தேவ பிரசன்னத்திலே நடக்கிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க பாருங்க, நல்ல கடவுளோட நடக்கிற நல்ல தேவ பிள்ளைகள் திசை திருப்பப்படுகிறார்கள். விலகாதே சொல்லுங்க. விலகாதே, தேவ சமூகத்தை விட்டு விலகாதே. ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவம் மிக ருசியா இருக்குமாமே. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க தெரியல. அல்லேலூயா. அனுபவிக்கணும். உலகத்திலே உங்களோடு இருக்கிற ஒரு மிக நல்ல உறவு தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆக வாருங்கள பாருங்க, தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை பாருங்க. யாத்திராகமம் 33:15 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சமூகம் இல்லாட்டி எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுனாலும் அவர் சமூகம் இல்லை என்றால் எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லலாம்? பாலும் தேனும் கிடைச்சாலும் வேணாம் ஆண்டவரே உங்க சமூகம் இல்லாட்டி. அப்படி சொல்லணும். கடவுளோட அனுபவிச்சு ஆண்டவரோட நடந்த மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னோடு வராவிட்டால், நீர் இல்லை என்றால் அது எனக்கு வேண்டாம். அப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, அவருடைய அழைப்பை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, அவருடைய சபையை விட்டு ஒரு பொழுதும் விலக வேண்டாம். சபையில் இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமாக இருக்கலாம், சபையில் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கலாம், ஊழியத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய உறவை விட்டு நான் தூரமாக இருக்கலாம்.
இந்த காலை நேரத்திலே தேவன் நம்மை அழைக்கிறார். யோனா 1:3 இதுதான் என்னுடைய செய்தி. யோனா 1:3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி நல்ல கவனிங்க. எதற்கு விலகினார் சொல்லுங்கள், எதுக்கு விலகினார்? தேவ சமூகத்திலிருந்து விலகி. இது ஒரு கடினமான ஒரு தீர்மானம், பயங்கரமான ஒரு தீர்மானம். இன்னைக்கு ரொம்ப பேர் பல தீர்மானம் எடுக்கிறார்கள். அதிலே எதை மையமாக வைத்து தீர்மானிக்கிறார்கள்? தொழிலை வைத்து தீர்மானிக்கிறார்கள், பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, புகழை வைத்து, பேரை வைத்து. ஆனா ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தை, அவரோடு இருக்க உறவை வைத்து தான் தீர்மானிக்கும். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? இந்த யோனா கெட்டவன் கிடையாது, யோனா ஒரு நல்ல மனுஷன்தான். யோனா கடவுள் சமூகத்தை, கர்த்தருடைய வார்த்தை விட்டு தூரமா போறதுக்கு அவன் பார்வையிலே நியாயமான காரியம் இருந்துச்சு. ஏன் இந்த நினிவே ஜனங்கள் அவ்வளவு கொடூரமானவர்கள், தேவனை அறியாதவர்கள். அவர்கள் யூதர்கள் அல்ல. அவர்கள் கொடுத்த சித்திரவதைகள், தண்டனைகள் இந்த யோனாக்கு தாங்க முடியல. அந்த ஜனங்களுக்கு செய்த அநியாயங்கள், அது நீங்க தியானிக்கும் பொழுது அப்படி இருக்கும், கொடுமையானவர்கள். அப்ப இந்த யோனாக்கு விருப்பம் இல்லை இந்த நினிவே ஜனங்களுக்குள் இந்த சுவிசேஷம் போறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, அவர் தேவ சமூகத்தை விட்டு போக எடுத்த தீர்மானம் தவறான தீர்மானம். ஆமென். அன்னைக்கு வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று 2 ராஜ்யங்கள். அந்த வடக்கு ராஜ்யத்தில் எருசலேம் இருந்தது. அந்த எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் இருந்தார்கள். ஆனாலும் இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருந்த இந்த நினிவே இந்த யோனாவை ஆண்டவர் அவனுடைய வார்த்தை மீறும் பொழுதும் அவர் கைவிடல. அவனையே தேடி தேடி ஆண்டவர் திரும்பி அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடவுள் ஒரு பொழுதும் நம்ம அவருக்கு கொஞ்சம் தூரமாக போகிறோம் சொல்லி எங்களை தூக்கி எறிகிறவர் அல்ல. அவர் நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த வருஷம் ஆண்டை நான் பயன்படுத்தணும்? ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, அப்ப தேவ பிரசன்னத்தை என் வாழ்வில் குறைக்கிற, இல்லாமல் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து நல்ல கவனிங்கள, அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு நல்ல நடந்தவங்க இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருக்கிறாங்க, ஆனா அவரோடு இல்லை. இருக்கிறீங்களா? ஆமென். யோனா தேவனோடு சஞ்சரித்து அவர் உறவில் தொலைந்து போனான். சில பேர் அவர் உறவில் இல்லாமல் தொலைந்து போகிறார்கள். இருக்கிறீங்களா? அவருக்குள் காணாம போகணும், அவரோடு நடந்து அவருக்குள் காணாம போக வேண்டுமே ஒழிய அவரை விட்டு ஒருவன் காணாமல் போகக்கூடாது. தேவ சமூகத்தை விட்டு விலகி, இன்னைக்கு அந்த ஆதியில் ஆரம்பத்தில் இருந்த அந்த தேவனோடு இருந்த உறவின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் சமூகத்தில் அவரோடு இருக்கிற அந்த உறவை விட்டு ஒரு விஷயம் என்ன நிப்பாட்டுதா இருந்தா, குறைக்குதா இருந்தா, அதை இன்னைக்கு எடுத்து போடுங்க. ராமேன் சொல்லுங்க. அது ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அது உங்கள் வேலையாக இருக்கட்டும், அது யாராக வேணாலும் இருக்கலாம். கர்த்தரோடு இருந்த அந்த உறவு ஏதோ ஒரு இடத்துல யார் மூலமோ பாதிக்குது என்றால் அவர்களை விட்டு விலகி இருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப பாருங்க, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி. எப்படி போக? ஹலோ, வாரது ரொம்ப ஸ்லோவா, வளர்றது. கடவுள் விட்டு ஓடி போறது எப்படி தெரியுமா? ரொம்ப ஸ்பீடா நடக்குது. ஹலோ, கவனமா இருங்கள். ராமன் சொல்லுங்க. ஓடி போகும்படி எழுந்து, அப்புறம் யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. சொல்லுங்க, கண்டு. சொல்லுங்க, எதை கண்டு? கப்பலை கண்டு. கர்த்தரை விட்டு தூரமா போறீங்கன்னா பிசாசு கப்பல் இல்ல ஃப்ளைட்டே கொடுப்பான். கொடுத்து சாட்சி வேற சொல்றது, ஆண்டவருக்கு நல்லா வாழ்ந்து ஊழியம் செஞ்சு கடவுள் பிரசன்னத்திலிருந்து இந்த தேசத்தில் ஆசீர்வாதமா இருந்து, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு போக கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார், ஃப்ளைட் டிக்கெட்டை கொடுத்தார். பிசாசும் கொடுப்பான். ஹலோ,
ஒரு கப்பலை கண்டு, ஒரு ஃப்ளைட்டை கண்டு, சொல்லுங்க, ஒரு பஸ்ஸை கண்டு, ஒரு ஐபோனை கண்டு, தேவ பிரசன்னம் இதெல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு நம்மை விலக்குது. ஆண்டவரோடு நேரம் செலவழிச்சோம், இன்னைக்கு இதோட செலவழிக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப பேர் போனோட நேரம் செலவழிக்கிறீங்க, ஆண்டவரோட இந்த உறவு முறிந்திருக்கிறது. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த யோனா ஒரு கப்பலை கண்டு, இந்த கப்பல்ல போறது அன்னைக்கு ரொம்ப செலவு தெரியுமா? அப்ப இன்னைக்கு எவ்வளவு காரியம் வேணாலும் செலவு பண்ணினா கூட ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே பல காரியங்கள் செலவு செய்து தேவனை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஒரு வீட்டை கண்டு, ஆமென். சில வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க பிரசன்னம் க்ளோஸ். வாசிங்க அதுக்கு பிறகு. கூலி கொடுத்து, ஆமென் சொல்லுங்க. என்னது கொடுத்து? சத்தமா சொல்லுங்களேன். கூலி கொடுத்து எங்க போறாரு? ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு கூலி கொடுத்து விலகி ஓடுகிறார். அப்ப இந்த கூலி அவருக்கு கொடுத்தது யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன். ஏற்கனவே கர்த்தருடைய ஊழியக்காரன் அவனை பின்பற்றுகிறவனாக யாரை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என் சுயநலம், என் பொழுதுபோக்குக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு இல்லாததை நான் பயன்படுத்தக்கூடாது. இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கடவுளை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போகும். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே இன்னைக்கு தேவ சமூகத்திற்கு அநேகரை தூரமாய் வைத்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். 2026 தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்யுங்கள். ஆமென். அப்ப அவர் டிக்கெட் எடுத்து எங்க போறாரு? காசு கொடுத்து தேவ சமூகத்தில் விலகி ஓடுகிறார். இதுக்கு தான் சொல்லுவாங்க சொந்த காசுல, நல்லா சொல்லுங்களேன், சொந்த காசுல சூனியம் வச்சுக்கொள்றது இதுதான். கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய, திருப்பி வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க, கூலி கொடுத்து சொல்லுங்களேன். கூலி கொடுத்தும் செய்யலாம், மற்றவங்க கொடுக்கிற கூலியிலையும் இது நடக்கலாம். ஆமென். கூலி கொடுத்து சமூகத்தில் விலகும்படி. அப்ப அவன ஒரு நோக்கம் என்ன? இந்த தேவ சமூகத்தை விட்டு விலகுவது, அந்த தேவ வார்த்தை விட்டு விலகுவது அவ்வளவு அற்பமாய் போயிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க. கடவுளோடு இருந்த அந்த ஆரம்பம், அந்த ஜெபம், நீங்க அன்னைக்கு ஜெபிக்கிற நேரம் நல்ல ஆவியில நிரம்பி இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பிரசன்னத்தை உணர்ந்து இருக்கிற. இன்னைக்கு பிரசன்னனால என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை. ஆனா சபையில இருக்கிற, ஊழியத்தில் இருக்கிற, அழைப்பில் இருக்கிற சொல்லுகிறேன், ஆனால் கடவுளை அனுபவிக்க முடியாத, தேவ பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு வாழ்க்கை. இது லேசல்ல, இது ஒரு தந்திரம், இது ஒரு ஏமாற்றம். 4ஆம் வசனம். கொஞ்சம் இருங்க. அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். சொல்லுங்க, என்ன ஏறினான்? ரொம்ப பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கை கப்பல் ஏறி போய் இருக்குது. ஹலோ, ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய விசுவாச கப்பல் சேதமாகாமல் பார்த்துக்கொள்ள. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. ஆமென். எங்க இருக்கு அந்த வசனம்? 2 தீமோத்தேயு 2:1 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18-19 சீக்கிரம் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1 18 வசனம் 19 வசனத்தை போடுங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, வாசிங்களேன். குமாரர்களே வாசிங்க, சொல்லுங்க. உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவனாயிரு. 19 இந்த நல்மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துவார்கள். ஆமென். உங்கள் இந்த விசுவாச பயணத்தை சேதப்படுத்த பிசாசு பல வழிகளை பயன்படுத்துவான். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கடவுளோட இருக்கிற சொல்லி சேதப்படுத்துறவங்க ஒரு நாள் உங்களை கைவிட்டு போயிடுவாங்க. ஹலோ, ஆனா இயேசு உங்களை ஒரு பொழுதும் கைவிடார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுளை அனுபவிக்கணும், இந்த இயேசுவை அனுபவிக்கணும், அவர் அந்த உறவுல வாழணும். காலையில் எழுமன் அவர் முகத்தை தேடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உங்க முகத்தை தேட ஆசைப்படுற ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கணும்.
உங்க சத்தம் கேட்க நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அவர் சமூகம், அவர் சமூகத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கை ரொம்ப பெருமதியானது. ஆமென். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரம் இந்த கொந்தளிப்பு ஏன் வருதுன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாட்டி என்ன வரும்? ஹலோ சொல்லுங்க. கொந்தளிப்பு வந்தா தத்தளிப்பு வரும். சில பேருக்கு புரியுது இல்லை, பாசனம் எது செஞ்சாலும் வெற்றி இல்லை, சக்சஸ் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்பி வாங்க, தேவ சித்தத்துக்கு வாங்க, தேவ வார்த்தைக்கு வாங்க, எல்லாம் வெற்றியாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சில பேரை விட மாட்டாரு. ஹலோ, அது நீங்க தான். சொல்லுங்க, நான் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க 5ஆம் வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். ஆமென். இதெல்லாம் சும்மா படத்துல வர மாதிரி, அப்படித்தானே? இதெல்லாம் நம்ம இந்த கார்ட்டூன்ல ஒரு காலத்துல பார்த்துருக்கோம். ஆனா பாருங்க ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி இருக்கு சொல்லி. கடவுளுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைக்கலாம் இங்க இருக்கிறனால தான் எல்லாம் தெரியும் சொல்லி. அவர் சொல்றாரு, நீ உட்கார்றதும் தெரியும், எனக்கே தெரியாது நான் எப்ப உட்காருவேன் சொல்லி. உட்கார்ந்த எனக்கே தெரியாது நான் எப்ப எழும்புவேன் சொல்லி. ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாம் தெரியும் அவருக்கு. கர்த்தர் தூரமா போற எடுக்கிற திட்டம் அவருக்கு தெரியும். கர்த்தர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்ப ஐயா என்ன செய்யறாரு? கப்பல்ல ஏறி வாசிங். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டு. எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் ஆவியானவர் பாருங்க. யோனாவோ வென்றால் அவர் மட்டும். நான் நினைக்கிறேன் இந்த கப்பல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறது அவர் மட்டும் தான் போல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் மட்டும் தான் தூங்கிட்டு போறாரு, நல்லா தூங்கிட்டு போறாரு. ஹலோ, நான் திரும்பி சொல்றேன், கடவுளை விட்டு தூரமா போறேன்னா பிசாசும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை பிளஸ் பண்ணுவான். சில ஊழியத்தை விட்டு போறேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல காலிங் வரும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய ஜெபத்தை, பிரசன்னத்தை, ஊழியத்தை விட்டு தூரமாய் போவீர்கள் ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல. அது என்ன பெரிய கிளாஸ் ஆனாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் போற பிளான்ல இருக்க மாதிரியே இருக்கு எனக்கு பாருங்க. வாசிங்க. யோனாவோ வென்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை செய்தான். ஆமென். ரைட். 6ஆம் வசனத்துக்கு வாங்க, நேரம் இல்ல. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாத படிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நிறைத்தருள்வார் என்றார். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. சாமி, அவங்க சாமியை கும்பிடுறாங்க. ஆனா இந்த சமுத்திரத்துக்கும் இந்த வானத்துக்கும் அதிகாரமுள்ள ஒரு ஜீவனுள்ள கடவுள் இருக்கிறாரு. ஆமென். அவன் சொல்றான் வந்து, அவன் கும்பிட்டுட்டு, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற, இப்படி உன் சாமியை கொஞ்சம் கூப்பிடு, உன் சாமி சில வேளை எங்களை காப்பாத்துவாரு. ஆனா அவனுக்கு தெரியாது இந்த ஆசாமினாலதான் இந்த சாமி இப்படி பண்ணிச்சு சொல்லி. சில ஆசாமிகள் இப்படி மனம் திரும்பினா தானாக புயல் அடங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹலோ, அப்ப இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? யோனா என்கிற ஆசாமி தான் காரணம். அப்ப இந்த எல்லா காரியத்துக்கும் யார் காரணம்? தான் இந்த ஆசாமியினுடைய ஜீவனுள்ள சாமி தான் காரணம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சகலவற்றிலும் வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆண்டவருடைய பார்வை விட்டு தூரமா நிக்கிறோம்னா இன்னைக்கு அவர் முகத்துக்கு நேரா வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் சீக்கிரமாய் போகிறபடியினால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், சீக்கிரமாய் பார்க்கும் பொழுது வாருங்கள் 9ஆம் வசனத்துக்கு. அதற்கு அவன், நான் இல்ல 10ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து
அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். 8ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதி? அதுக்கு அவட பதில் எது எப்படி தெரியுமா? அதுக்கு வருது பதில், நல்லா வருது. எப்படி? அதற்கு அவன், நான் சொல்லுங்க, நான் ஊழியக்காரன். ஹலோ, 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இருக்கிறீங்களா? சில்லறை போலீஸ்காரன் முடிச்ச ஒரு பழக்கம் இருந்துச்சு பாருங்க எனக்கு ஒரு காலத்தில். மற்றவங்கள சொல்லல. ஐடியை கதைண்ட, லைசனை கதைண்டன்னா முதல்ல நான் எதை எடுத்து கொடுப்பேன் தெரியுமா? எதை? பாஸ்டர் ஐடி. மாமா பாஸ்டர் கெனக். ஆமேன். வெக்கம் ஒருக்கா அப்படி பிடிச்சிட்டான். நாங்கெல்லாம் போகிற நேரம் நினைக்கிறேன், நான் பாஸ்டர் கணேஷ் எல்லாம் போகிற நேரம் அவன் பிடிச்சி கேட்டான், பாஸ்டர்னே பூஜைக்கு துமானே ஒந்தாய் මෙච්චර කල් අපේ පාර්ලිමේන්තුවේ මේ රටේ ව්‍යවස්ථාවේ පාස්ටර් කෙනෙක් ඇත්තවට වැඩි යන්න පුළුවන් කියලා நீதியா ගෙනල්ල නෑ මාත්‍යෝ. அப்படி சொன்னான். எனக்கு வெட்கமா இருந்தது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் சமூகத்தை விட்டு முத கேள்வி, நீ எங்க போற? உன்னுடைய அழைப்பு என்ன? நீ எங்கே இருக்க வேண்டியவன்? உன்னுடைய தேசம் எது? ராமன் சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? உங்க அழைப்பு என்ன? எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். கர்த்தர் எனக்கு அழைச்சிருக்கிறார், எங்க வச்சிருக்கணும், இது தேவ சித்தம், இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியும். தெரிஞ்சும் சில நேரம் கடவுள் தூரமா போற தீர்மானம், ஏதோ ஒரு காரியத்துக்கு. நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு உலக காரியமோ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை ஒரு நாள் அவர் சமூகத்தை ஊழியத்தை இழக்காதீங்க. அவர் சமூகத்தில் வாழ்ந்துருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென். 2வது காரியம் 17ஆம் வசனம் வாசிங்கள். 17ஆம் வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த யோனாவை ஆயத்தப்படுத்தினது யாரு? இந்த யோனாக்கு மீனை ஆயத்தப்படுத்தினது யாரு? சில நேரம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே போற நேரம் ஆண்டவர் தான் இந்த மீனை ஆயத்தப்படுத்துறார். ஒரு நேரம் முடிஞ்சிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அது நல்லது, மீனுக்காக ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுங்க. அந்த மீன் தான் யோனாட கிருபை. தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த மீன் தான் யோனாட கிருபை. சில விஷயம் நடக்காதது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஊழியத்தை விட்டு நீங்க போறதுக்கு போராடி ஜெபம் பண்ணி அதை பண்ணி இதை விட்டு அதை செஞ்சு ஒண்ணுமே நடக்கல. இப்ப யோனா சொல்றாரு, மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறார்கள். அதுக்காக சில விஷயம் நடக்காததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 2 கை வைத்து சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க 2 கை வைத்து. சில காரியம் என் விருப்பப்படி நடக்காததுக்கு ஸ்தோத்திரம். 3வது கடைசியாக 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ திட்டம் தேவ சித்தத்துக்குள்ள திரும்பி வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். எந்த ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களுடைய சத்தத்தை கேட்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.